அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் சிறுவில்லிபுத்தூர் அருகாமையில் இருக்கக்கூடிய மல்லிக்கு அருகாமையில் பார்த்திங்கன்னா சூடிப்புதூர் அப்படின்றதான கிராமத்தில் 360 அடி போர்வெல் ஆழம் இருக்குது. 320 அடி மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு 3 ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம். வழக்கம் போல் விவசாய இடத்துல 7 அடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு மேலே பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல மோனோ கிறிஸ்டல் பேனல் 6 பேனல் பயன்படுத்தியிருக்கோம். 3.3 கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நியூவாக ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற தேவைக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது மரப்பயிர் விவசாய தேவைக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 1.5 இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி 320 அடி ஆழத்துலேருந்து கிடைக்கிற மாதிரி ஒரு 3 ஹெச்பி ப்ராஜெக்டை விருதுநகர் மாவட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதுபோல் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கிணத்துக்காக தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சோலார் அமைச்சு கொடுக்குறோம். விவசாய இடத்துல நீங்கள் போர்வெல் மட்டுமே போட்டு வச்சுருந்தா போதும். போர்வெல்லில் 1000 அடி ஆழம் இருந்தால் கூட நம்ம சோலாரில் தண்ணி எடுத்துக்க முடியும். இந்த இடத்துல 320 அடி ஆழத்துக்கான ஆசீர்வாத் பைப்பு, அதுக்கான கேபிள், ரோப்பு, மோட்ரு, கண்ட்ரோலர், சோலார் பேனலு, இந்த இடிதாங்கி போஸ்ட்டு, எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே இன்க்ளூடிங் நம்ம ஸ்கோப்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். விவசாய இடம் தரிசு நிலமாக இருக்கலாம், இனிதான் போர்வெல் பண்ணணுன்ற விருப்பத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஸோ ஈபி கிடைக்கல அப்படின்னா இது மாதிரியான ஒரு சோலார் சிஸ்டம் உங்கள் இடத்துல ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த இடத்துல இந்த இன்ஸ்டலேஷன் குறித்த தகவலாக கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க. வணக்கம்ண்ணே. நாங்கள் விருதுநகர் மாவட்டம் மல்லி பக்கத்தில் ஒரு கிராமம் தான். நான் இபி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இபி கிடைக்கல, இபி வசதியெல்லாம் நமக்கு கிடைக்கல. டாக்குமெண்ட்டு கரண்டாக வேணும்ட்டாங்க. அது பிறகு இப்படி சோலாரை கேடெக் சோலாரை யூடியூப் மூலியமாக பார்த்து சாருக்கு ஃபோன் அடிக்கவும் உடனே வந்துட்டாங்க சார் எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு 10 ரூபா அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போயிட்டு என்னைக்கு உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும், கரெக்டான டேட்டை சொல்லுங்கன்னு கேட்டாங்க. எங்களுக்கு சண்டே நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் சண்டே ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த சண்டே வந்துட்டாங்க. அந்த டீம் ஊராக நல்லா ஒர்க் பண்ணாங்க. எல்லாம் திருப்தியாக இருக்குது. தண்ணியில் நல்லா இருக்குது. ரூமில் டவுட்டை கிளியர் பண்ணது. அது பிறகு மொபைல் ஆன் ஆப் சொல்லி கொடுத்தாங்க. டவுட்டெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்துட்டாங்க. வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சந்தோஷமாக இருக்குது.